நம்ம இன்னைக்கு பார்க்கறது நெய் மிளகாய் தூள். இது இன்னைக்கு தான், அதாவது நம்ம வேலூர் விருதுகள் தான் லான்ச் பண்றோம் ஃபர்ஸ்ட் டைம். மக்களோட வரவேற்பு பயங்கரமா இருக்கு. காலி ஆயிடுச்சு, 2 பீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய முக்கிய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் நார்மல் மிளகா அரைக்காம இது கூட பேடகி மிளகா, காந்தாரி மிளகா, நம்ம சம்பா மிளகா 3 மிளகாய் கூட நெய் மிளகா போடுறோம். இந்த நெய் மிளகாய் எதுக்காக போடுறோம்னா, ரிச் இன் ஃபிளேவர், நெய்யோட வாசனையை தூக்கி கொடுக்கக்கூடியது. அதாவது நீங்க ஒரு 2 ஸ்பூன் நெய் போடுறீங்கன்னா, இதுல ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டீங்கன்னா போதும், அந்த நெய்யோட வாசனையை தூக்கி கொடுக்கும். நீங்க பிரியாணி செய்றீங்க, இல்ல வீட்டுல சாம்பார் செய்றீங்க, நீங்க எந்த விதமான உணவுப் பொருள் பதார்த்தம் செஞ்சாலுமே எதெல்லாம் காரம் பயன்படுத்துவீங்களோ அதுல இந்த நெய் மிளகாய் பயன்படுத்தும் போது அது நெய்யோட வாசனையை தூக்கி கொடுக்கக்கூடியதா இருக்கும். நீங்க ஒரு சமையல் செய்யறீங்க, இந்த நெய் மிளகாய் போட்டுட்டீங்கன்னா வீடு ஊரே மணக்கும். அப்ப அந்த அளவுக்கு ஃபிளேவர் இருக்கக்கூடியதான் இந்த நெய் மிளகாய் தூள். இதுதான் நம்ம முதல் முறையா செய்யறோம் தமிழ்நாட்டிலேயே. நம்ம தான் இப்ப முதல் முறையா இந்த நெய் மிளகாய் தூளை எடுத்து கொடுக்குறோம். இந்த மிளகாய் தூள் நம்ம தாய்மன் ஆர்கானிக்ல கிடைக்கும். உங்களுக்கும் தேவைன்னா என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. 96 55 89 36 68. பூங்கார் அரிசி. பூங்கார் அரிசி பெண்களுக்கான அரிசின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கான பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அரிசி ரகம்னா அந்த பூங்கார். குழந்தை, அதாவது கர்ப்பிணி பெண்களும் சேர்ந்து எடுக்கக்கூடியது. அதனாலதான் இதை மசக்கு அரிசின்னு கூட சொல்லுவாங்க. நீங்க அந்த வளகாப்பு விஷயத்துல, வளகாப்பு நடக்கிற இடத்துல இந்த அரிசி தான் பெரும்பான்மையா பயன்படுத்துறாங்க, சிகப்பரிசின்னு சொல்லிட்டு. இந்த பூங்கார் அரிசி பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓடி பிரச்சனையா இருக்கட்டும், அது சம்பந்தப்பட்ட பெண்கள் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய அரிசியா இருக்கு. நீங்க டெய்லியும் காலையில கஞ்சி வச்சு குடிக்கலாம். மத்தியானத்துக்கு இதை செமி பாலிஷ்டா பண்ணி சாப்பாடா செஞ்சு சாப்பிட முடியும். நீங்க இதுல அவல் மாவு, புட்டு மாவு, அந்த மாதிரி எதை வேணா ரெடி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அரிசிகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்ல, பல ரகமான ஒரு 12 ரகமான அரிசிகளை நம்ம தோட்டத்தில் விளைய வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம தாய்மன் ஆர்கானிக்ல கிடைக்கும். என்னுடைய போன் நம்பர் 96 55 89 36 68. நம்ம ஒவ்வொரு பொருளையுமே ஆரோக்கியத்துக்காக மட்டும்தான் கொடுக்குறோம். அதுல முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த தேன் இஞ்சி. தேன் இஞ்சின்னு கேட்ட உடனே யார் சாப்பிட்றது, யார் சாப்பிடக்கூடாதுன்றத அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். காரணம், இதை யாருமே பெருசா பயன்படுத்துறது இல்லை. ஆனா சிறந்த மருந்து இந்த தேன் இஞ்சி. சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வரைக்கும் யார் வேணா சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் கபம் கூடி இருக்கோ, சளி கூடி இருக்கோ, அந்த சளி தொந்தரவு இருக்கோ, ஜீரண கோளாறுகள் இருக்கோ, இவங்க எல்லாருமே எடுத்துக்கூடியதான் இந்த தேன் இஞ்சி. காலையில வெறும் வயிற்றுல ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி. காரணம், இது நாட்டு இஞ்சி நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். கொல்லிமலையோட நாட்டு இஞ்சி நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. அதுல கொம்பு தேன் ஊற்றி ஊற வச்சிருக்கிறோம். வேற எந்த இன்கிரீடியன்ஸுமே கிடையாது, வேற எந்த ஒரு பொருளுமே கிடையாது. 2 பொருள் தான் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றி, உங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த சளி தொந்தரவு இது எல்லாத்தையுமே வெளியேற்றி உடம்பு ஆரோக்கியமா மாற்றக்கூடியதா இருக்கும். இதை நீங்க டெய்லியும் பயன்படுத்தும் போது உடம்புல தண்ணி வட்டி ஒரு சுறுசுறுப்புக்கு தெரியும். இதுவும் இருக்கு, தேனிஞ்சியும் இருக்கு, தேன் பூண்டும் இருக்கு. 2மே ஒரே வேலையை செய்யக்கூடியது. ஜீரண மண்டலையும் கபத்தையும் வெளியேற்றுறது. இன்னைக்கு ஜீரணம் தான் பெரிய பிரச்சனை. மக்களுக்கு உடம்புல கழிவு தேங்குறது தான் பெரிய பிரச்சனை. அந்த தேங்குற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலைகளை தான் இந்த மாதிரியான தேனும் இஞ்சியும் செய்யுது. இது எல்லாமே ஆர்கானிக்ன்றது முக்கியமானது. நன்றி. என்னுடைய ஃபோன் நம்பர் இந்த பொருள் தேவைன்னா தாய்மன் ஆர்கானிக்ல கிடைக்கும். என்னுடைய தொலைபேசி நம்பர் 96 55 89 36 68.